இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அவுட்லெட். பாருங்க, ரெயின்போ என்ன வரவேற்குது. அவுட்லெட்ன்றது ஒரு ஷாப்பிங் மால். இது வந்து ஒரு 4-5 இடத்துல இருக்கு யூகேல. இது என்னன்னா டிசைனர் ஷாப்ஸ் இருக்குல்ல, ஹை எண்டு இது ஷாப்ஸ் இருக்குல்ல, அந்த இருக்கிற ஒரு ஷாப்பிங் ஓப்பன் ஏர் ஷாப்பிங் சென்டர் தான் இது. மழை பெஞ்சுது, அதனால கொடை எடுத்துக்கிட்டோங்க. கொடை வச்சிருப்பாங்க, நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் நான் டாமி ஹில்ஃபிகரில் வந்து சில்வியானுக்கு ஆஃபர் போடும்போது இது என்னன்னா, இந்த ஷாப் எல்லாமே வந்து ஃபேக்ட்ரி அவுட்லெட். இது என்னன்னா போன வருஷம் வந்த மாடலை இந்த வருஷம் 50% 40% டிஸ்கவுண்ட்டில் போடுவாங்க. நான் 3 டிஷர்ட் வாங்கி கொடுத்தா டாமி ஹில்ஃபிகரில் 120 pounds. இதே நம்ம கடையில் பாருங்க, டிசேபிளுக்குன்னு தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரிலாம் டிசேபிளுக்கு வரணும், கடவுளில் வேண்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இந்தியாவில், அது மாதிரி வரணும். அப்புறம் டாமி ஹில்ஃபிகரில் 3 டிஷர்ட்டு ஒரு பேண்ட் வாங்கி கொடுத்தா. அதுக்கப்புறமா யூகோ போஸ் போனோம், அந்த வீடியோ எடுத்துக்கல. அங்கே ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்து 2 டிஷர்ட் வாங்கி கொடுத்தா. அங்கேருந்து அப்படியே இதுதான் அங்கே வாங்கினது. இங்கேருந்து அப்படியே வெளில வந்து ஃபுட் கோர்ட் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா, நாங்கள்லாம் எப்போ போனாலும் இது மாதிரி டிசைனர் ஷாப்பில் வாங்குறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ கொடை வச்சுட்டோம், யூஸ் பண்ணோம், மழை நினைச்சு வச்சுட்டோம். இந்த அவுட்லெட் எப்பயுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், வில்லேஜ் மாதிரியே இருக்கும். இது மாதிரி பிஸ்ட வில்லேஜ் இருக்குது. இது வந்து கெனாக்ல இருக்குது, வெஸ்ட் மிட்லண்ட்ஸில். இப்போ லிவைஸ் போனோம், லிவைஸ்லேயும் பாருங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் எப்படி இருக்கு பாருங்க. டிசேபிளுக்கு எனக்கு ஷார்ட்ஸ் வாங்கினேன், 2 பேண்ட் வாங்கினேன். அதை வாங்கிட்டு அங்கேயே 2-3 டிஷர்ட் வாங்கி கொடுத்தா. அதையும் வாங்கிட்டு என் பிரதர்ஸ்லாம் காசு அனுப்புவாங்க, அதுலேயும் ஒரு 2-3 ட்ரெஸ் வாங்கினேன். அங்கேருந்து வந்து லிண்டில் வந்து சாக்லேட்ஸு அசார்ட்டடாக இருக்கும், அது செலக்ட் பண்ணி எடுத்து வாங்கிட்டு போனோம். அங்கே சூப்பராக இருக்கும் லிண்டில் வந்து சாக்லேட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட்ஸ் லிண்ட்ஸ். பட் சுகர் இருக்கிறதால கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். சில்வியாவும் சாப்பிடவே மாட்டாள், அவள் டயட்டு, அதனால் அந்த அம்மா சாப்பிடவே மாட்டாங்க, ஹெல்த் கான்ஷியஸ். நான் ஆனால் கொஞ்சம் சாப்பிடுவேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே போயிட்டு சாக்லேட்லாம் வாங்கிட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தோம். அப்புறமா போலோ ரால்ஃப் இஸ் மை ஃபேவரட் ஷாப். நான் எப்பயுமே இங்கே தான் வாங்குவேன். இதெல்லாம் வாங்குறதுக்கு பணம் முக்கியம் இல்லை, மனசு தான் முக்கியம். எல்லாராலும் வாங்க முடியும். இயர்லி ஒன்ஸ் ஷாப்பிங் பண்ணுவேன். இதுவும் சேல் போடும்போது தான் வாங்குவேன். இந்த மாதிரி அவுட்லெட்டை போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 50% 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆனால் இந்த வருஷம் டிஷர்ட் வாங்கலை, யூகோ போஸ் வாங்கினதெல்லாம் இங்கே வாங்கலை, ஏன்னா நிறைய இருக்குது என்கிட்ட. அப்புறம் இங்கே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வில்லேஜ் செட்டப்பு. இது வந்து எல்லா டிசைனரோட கடைகளும் இருக்கும். இங்கே பாருங்க, இந்தியன் ஷாப் இருக்குது, பானிபூரி பேல்பூரிலாம் விற்கிறாங்க. இது வந்து ரொம்ப அப்படியே இன்டீரியர்லாம் எக்ஸ்டீரியர் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மவுண்டனில் வந்து ஷாக்ஸ் வாங்கினேன், ஏன்னா எனக்கு வின்டர் ஸ்டார்ட் ஆகுது, வின்டர் ஷாக்ஸ் வாங்கினேன். அங்கே வாங்கிட்டு இது ரொம்ப ஃபேவரட், எனக்கு பிடிச்ச கடை. இங்கே வாங்கிட்டு ஸ்கெச்சஸில் போய் அமுதா எனக்கு காசு கொடுத்தான், அதில் ஷூ வாங்கினேன். இந்த அவுட்லெட் எல்லாமே காஸ்ட்லி பிராண்டட் ஷாப்ஸ் தான். ஆனால் இங்கே வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா 50 to 60% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ப்ளஸ்ஸு நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட வேட்டை ரீஃபண்ட் வாங்கலாம், அது ஒரு 20%. இன்டர்நேஷ்னல் டூரிஸ்டாக இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 20% வேட் ரீஃபண்ட் வாங்கலாம். இது எல்லாமே இங்கே கிடைக்கிற பெனிஃபிட்ஸு. பர்த்டே ஷாப்பிங் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ, காட் பிளஸ்.